வணக்கம் மக்களே. தன்னம்பிக்கை என்கிற குறிப்பின் மூலமாக உங்களை சந்தித்து கொண்டு இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக நமது வீரநல்லூரில் எதற்காக வீரநல்லூர் என்று வைக்கவில்லை என்று கேட்டால், தன்னம்பிக்கை என்பது இந்த உலகம் முழுவதும் உண்டு. வீரநல்லூரில் வைக்கும்போது எல்லா ஊருக்காரர்களையும் இதில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த தன்னம்பிக்கைங்கிற குறிப்பு நாம் தொடக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தன்னம்பிக்கை குறிப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை ஏற்பட வேண்டும் மனதில். ஆகவே தான் இந்த தன்னம்பிக்கை குறிப்பு எடுக்கப்பட்டு உள்ளது. ஆகவே எல்லோரும் இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு முழு நோக்கத்துடனும் திறமை இல்லாதவர்களையும் பேச வைப்பது தான் இந்த தன்னம்பிக்கையின் குறிப்பாகும். அதுபோக எத்தனையோ பேர் திறமைக்காக மேடை வண்ணமாக ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மேடையும் கிடைத்த பாடு இல்லை, பலனும் இல்லை. நம்மளால் முடிந்தவரை செய்வோம், பலனை எதிர்பார்க்காமல் என்று சொல்லிக்கொண்டு இந்த தன்னம்பிக்கை குறிப்பிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்நாளில் இன்னும் ஒரு வாரம் ஆகிவிட்டது. 2வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த தன்னம்பிக்கை குறிப்பு மேக்சிமம் ஒரு 500 பேர் வந்தவுடன் இதற்கு ஒரு ஃபங்க்ஷன் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு பெரும் அளவும் உலகமெங்கும் பரப்பப்படும் இந்த தன்னம்பிக்கை குறிப்பு என்ற உறுதிமொழியுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எல்லோரையும் சேர்த்து விடுவது அல்ல, நல்லவர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாதவர்களை மட்டுமே இந்த தன்னம்பிக்கை குறிப்பு ஏற்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் வெளிப்படையாக சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே நுழைவாயில் என்றுமே ஒன்றுதான். தப்பித்து செல்ல பல வழிகள் இருந்தாலும் தப்பிக்க மனம் வருவதில்லை. இந்த தன்னம்பிக்கை குறிப்பின் மூலமாக மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். தன்னம்பிக்கை குறிப்பில் வாருங்கள், இணையுங்கள். தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவோம் அனைவரும் ஒன்றாக. நன்றி, வாழ்த்துக்கள்.